வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் டைம் என்னோட சன்னுக்கு 12 o'clock அப்படின்னா நாளைக்கு சண்டே பர்த்டேன்னா சாட்டர்டே நைட் 12 o'clock செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. எப்படி செலிப்ரேட் பண்ணோம், நானே எப்படி கேக் செஞ்சேன், இதே மாதிரி கேக் நீங்களும் செய்யணுன்னா இந்த வீடியோவை பார்த்து செய்ய கற்றுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி மெஷர்மெண்ட் சொல்கிறேனோ அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பரான பஃபியான ஸ்பாஞ்சியான உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி கேக் ரெசிபி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்திருக்கேங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றுனதும் நம்ம இந்த மாதிரி ஒரு பீட்டர் எடுத்து பீட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹேண்ட்லேயே விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ விளக்கமாக நான் சொல்லிடுறேன். இதோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்றேன். இப்போ 2-3 நிமிஷம் நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் ஆயிலுங்க. ஈஸி ஸ்டெப்புங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு உங்கள் அனிவர்சரிக்கு கேக் செய்யலாம் ஈஸியாக. அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த கேக் மெஷர்மெண்ட் கப் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் இருக்குது. 1/2 கப்பில் நான் ஆயில் எடுத்திருக்கேன். அது மாதிரி பவுடர் சுகருங்க. பவுடர் சுகர்னால் வேறு ஒன்றுமே இல்லை. சுகரை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயிலும் பவுடர் சுகரும் 1/2 கப்புங்க போட்டு நல்லா பீட் பண்ணி அந்த பஃபினஸ் வரணும். இப்போ நம்ம எக்கு போடுறப்ப கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும்ல, அது கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக மாறுற அளவு பீட் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த ஸ்டெப்போட நம்மளுக்கு பீட்டர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பீட்டர் தேவையில்லை. விஸ்க்குன்னு தேவையில்லை. இப்போ 1 கப்பு மைதாவை எடுத்துக்கணுங்க. 1 கப் மைதாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதை போட்டு சளிச்சுக்கணும். இதோட 1 பிஞ்சு சால்ட்டு போட்டு அப்படியே சளிச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் 1 கப் மைதா எடுத்திங்கன்னா அதை இந்த மாதிரி சலிக்காமல் சேர்க்கக்கூடாது. ஏன்னா லைட்டாக கட்டி கட்டி வரும். அதுலேயும் இந்த மைதாவை 3 டைம்ஸ் நம்ம சேர்த்துக்கணும். எடுத்தோன்னே சேர்க்காம 3 டைம்ஸாக நம்ம சேர்த்து கட்பை மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் பெர்ஃபெக்டாக கேக் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை 2வது டைம்ஸ் நம்ம இப்போ சலிக்க போகிறோம். இதே மாதிரி 3 டைம்ஸும் சலித்து சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எசன்ஸ் சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி என்னோட பர்த்டே சன்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு 1/3 கப்புக்கு வார்ம் மில்க் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்து மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டர் கரெக்டாக இருக்கும். இதை டிவைட் பை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் நீங்கள் அதில் கலந்துக்கலாம் எசன்ஸாக. நான் இன்றைக்கி என்னோட சன்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் 2 பேட்டராக நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு நான் என்ன கலர் சேர்க்க போகிறேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேக்கோட ஃபோட்டோ பார்த்தோன்னே கணிச்சிருப்பீங்க. இது 1/2 டீஸ்பூன் எடுத்து ஃபஸ்ட்டு சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது பிளாக் கலருக்கு பதிலாக சாக்லேட்டுங்க, பிளாக் ப்ரௌன் பதிலாக சாக்லேட்டு. நெக்ஸ்ட்டு நான் சேர்த்துருக்கிறது மேங்கோ டேஸ்ட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் கிடைக்கும் கேக்கு. இல்லாட்டி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு இடத்துல அந்த டேஸ்ட் போகாமல் இருந்துக்கிறோம். அதனால் இந்த அளவு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 60 செகண்டுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேக் டிசைன் வேணுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பேன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் தடவிட்டு நான் வச்சுருக்கேன். அது மாதிரி என்ன டிசைன் கேக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேக் பண்ண எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் ரெடி பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி நெட் மாதிரி மேலே நெட்டு நம்ம ஸ்பைடர்மேன் நெட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஷேப் கொண்டு வரதுக்காண்டி இப்போ ஃபஸ்ட்டு மேங்கோ டேஸ்ட்டு, அப்புறம் சாக்லேட் டேஸ்ட்டு, மேங்கோ டேஸ்ட்டு, சாக்லேட் டேஸ்ட்டு ஒரு ரவுண்டு பேட்டர் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டூத் ஸ்பிக் எடுத்து இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேங்க. இப்படி நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். இது
அந்த சர்க்கிளில் ஒரு நெட் மாதிரி ஷேப்பு. இது ரிஷானுக்கு எப்போவுமே ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த தீம் வந்து நான் செஞ்சேன். ஸ்பைடர்மேன் கலர் வந்து ப்ளூ ரெட்டு, அது வந்து நான் இங்கே வந்து சேர்க்கலை. ஏன்னா ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஃப்ளவர் டிசைனும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து உள்ளே செட் பண்ணிவிட்டு ராட் வந்து 2 பக்கட்டும் ஹீட்டில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு 40 நிமிஷத்துக்கு வச்சுட்டேன். டைமை செட் பண்ணிட்டேன். எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கிறனால 40 நிமிஷத்துக்கு அப்புறம் டைம் செட் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 முடிகிறப்ப பார்த்தா லைட்டாக கொஞ்சம் எம்பி இருந்துச்சு. டைமை பார்த்தேன் 12 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆகா, நம்மளுக்கு கேக் ரெடி ஆகுமோ ரெடி ஆகலோன்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அங்கிட்டு 10 நிமிஷத்தில் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நான் வந்து குத்தி பார்த்தேன். கேக் வெந்துருச்சுங்க. நம்மளுக்கு பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் நான் ஃபஸ்ட்டு எப்படி செய்ய ஆரம்பிச்சேன்ற ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலும் இதில் கொடுத்துட்றேன். நான் இந்த கேக் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் உள்ள என்னோடய ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்து தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த கேக் நான் கடந்த ஒரு 2 வருஷமாக நான் செய்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கடையிலேயே கேக் வாங்குறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்த்டேக்கு, அனிவர்சரிக்கு, யாருக்கு பர்த்டேவாக இருந்தாலும் நான் கேக் செஞ்சு தான் கிஃப்டாக கொடுக்குறேங்க. இப்போ வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் கடையில் வாங்கி ஹைஜீனிக்காக இருக்காது. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் கிட்ஸ் பர்த்டேக்கு, அப்புறம் உங்களோட அனிவர்சரிக்கு எல்லாத்துக்கும் நீங்களே கேக் செஞ்சுக்கலாம். என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். கேக்கும் பெர்ஃபெக்டாக வந்திருக்கும். எங்களுக்கு இந்த சாக்லேட் மேங்கோ கேக் பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ ரிஷானோட பர்த்டே வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து 12 o'clock அவனுக்கு வந்து விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாங்கள் 4 பேர் மட்டும்தாங்க. எங்களுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணதை இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் யூஸ்ஃபுல் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கேக் செய்ய கற்றுக்கங்க. எதுவும் டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, என்னோட சன்னுக்கு அவன் பிறந்து 12 வயசு முடிஞ்சிருச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் 12 மணிக்கு அவனை எழுப்பி விஷ் பண்ணி இந்த மாதிரி பர்த்டே விஷ், ஹாப்பி பர்த்டே முகமது ரிஷான்னு சொல்லி என்னோட கையில் கேக் செஞ்சு கொடுத்து அவனுக்கு நான் ஊட்டி விடுறது இதான் ஃபஸ்ட் டைம்ங்க. முகமது ரிஷான். Wish you many more happy returns of the day. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் டேடி, மம்மி, அப்புறம் நான், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து ரிஷானுக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதுக்கு மெயினான காரணமே எங்கள் மம்மி தான். ரிஷானோட மம்மிமா தாங்க. ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கேக் வெட்டி சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. கேக் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ரிஷான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஷானுக்கு ஊட்டி விட்றப்பே அவர் சொல்லிட்டாரு கேக் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸை அப்புறம் உங்களோட ஹஸ்பண்டுக்கு கேக் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு தகுந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் செஞ்சு கொடுத்து அசத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். மேங்கோ டேஸ்ட்டும் சாக்லேட் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றப்ப எங்கள் மம்மியே சொன்னாங்க இந்த கேக் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. எங்கள் டேடிக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சுகர் லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா ரிஷானுக்கு கேக்கு ஊட்டி விட்டோம். அவரும் எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. கேக்கு சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. மறுநாள் காலையில் அவங்க பாட்டிகிட்ட வாழ்த்து வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங் சாப்பாடு வந்து சிம்பிள் தாங்க. மதியானத்துக்கு லஞ்சுக்கு தான் சிக்கன் பிரியாணி அவருக்கு பிடிச்சது மாதிரி பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சிக்கன் பிரியாணி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக இதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த கேக் வீடியோவை. ஏன்னா நான் என்னை போல் நீங்களும் தெரிஞ்சுக்கிறன்றக்காண்டி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அவங்களோட பாட்டி அவனுக்கு வாழ்த்தி விடுற வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அவங்க பாட்டி வாழ்த்தி விட்டதும் ரிஷானுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட்டை வாங்கிட்டு ரிஷான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விலாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.